चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 13:3:69 அன்பு மற்றும் சக்தி என்ற குணங்களின் சமத்துவம். ஆத்மாபிமானியாகி நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்களா? நினைவு யாத்திரையில் கூட முக்கியமாக எந்த குணத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள்? நினைவு யாத்திரையில் இருந்த போதும் முக்கியமாக எந்த குணம் சொரூபத்தில் இருக்க வேண்டும்? தற்சமயம் உங்களுடைய முக்கியமான குணம் எது? இச்சமயம் விசேஷமாக அனைவரும் அன்பு சொரூப நிலையில் இருக்கின்றனர். ஆனால் அன்பின் கூடவே நிகழ்காலத்தில் சூழ்நிலைகளின் அனுசாரம் எவ்வளவு அன்பின் சொரூபம் இருக்கின்றதோ அவ்வளவு சக்தி சொரூபமும் இருக்க வேண்டும். தேவிகளின் சித்திரங்களை கண்டிருக்கிறீர்களா? தேவிகளின் சித்திரத்தில் முக்கியமாக என்ன விசேஷத்தன்மை உள்ளது? தன்னுடைய சித்திரங்களை எப்பொழுதேனும் கவனத்துடன் பார்க்கிறீர்களா? தேவிகளின் சித்திரங்களை உருவாக்கும் பொழுது காளியை தவிர மற்ற தேவிகளின் கண்கள் எப்பொழுதும் கனிவாகவே காண்பிக்கின்றனர். அன்பில் மூழ்கியிருக்கும் கண்களாக சித்திரம் வடிக்கின்றனர். கூடவே அவர்களுடைய முகத்தை வடிக்கும் பொழுது சக்தியின் சமஸ்காரம் வெளிப்படும்படி உருவாக்குகின்றனர். எனினும் கண்களில் அன்பு, தயை, குளிர்ந்த தன்மை ஆகியவை தென்படுகின்றன. தாய்மையினுடைய அன்பின் சமஸ்காரம் அந்த கண்களிலிருந்து வெளிப்படுகின்றது. அவர்கள் அமர்ந்திருக்கும் விதம் மற்றும் அவர்களுடைய வாகனம், அஸ்திர சஸ்திரங்களை காட்டுவது சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துகிறது. அவ்வாறே சக்திகளாகிய உங்களுக்குள் கூட 2 குணங்கள் சமமாக இருக்க வேண்டும். எந்த அளவு சக்தி சுரூபமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு அன்பு சுரூபமாகவும் இருக்க வேண்டும். இதுவரை 2ம் இல்லை. அவ்வப்பொழுது அன்பின் அலையிலும் அவ்வப்பொழுது சக்தி ரூபத்திலும் நிலைத்திருக்கிறீர்கள். 2மே இணைந்திருக்க வேண்டும் மற்றும் சமமாகவும் இருக்க வேண்டும். இதுவே சக்தி ரூபத்தினுடைய இறுதியான முழுமை நிலையின் அடையாளமாகும். இத்தருணம் பாப்தாதாவிற்கு தனது குழந்தைகளின் நெற்றியில் என்ன தென்படுகிறது? தனது நெற்றியை பார்த்தீர்களா? என்ன இருக்கிறது? பிராப்தியை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது நிகழ்கால சௌபாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது வேறேதேனும் உள்ளதா? 3 சம்பந்தங்கள் மூலம் 3 விஷயங்கள் தென்படுகின்றன. அதனாலேயே உங்களுக்கு திரிசூலம் பரிசாக அனுப்பப்பட்டது. 3 நட்சத்திரங்களும் தென்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று எதிர்காலத்தினுடையது, 2வது நிகழ்கால சௌபாக்கியத்தினுடையது மற்றும் 3வது பரந்தாமத்தில் உங்களுடைய ஆத்மாவின் சம்பூர்ண நிலை என்ன இருக்கப் போகிறதோ அந்த சம்பூர்ண நிலையின் நட்சத்திரமாகும். 3 நட்சத்திரங்களுமே தென்படுகின்றன. இந்த 3 நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நட்சத்திரங்களின் நடுவில் மேகங்கள் வந்துவிடுகின்றன. அவ்வப்போது நட்சத்திரங்கள் இடத்தை மாற்றிக்கொள்கின்றன. அவ்வப்போது அழிந்து விடுகின்றன. இங்கேயும் அவ்வாறே உள்ளது. இடத்தை மாற்றுகின்றனர். அவ்வப்போது பார்த்தால் மிக உயரத்திலும், சில சமயம் நடுவிலும், சில நேரம் பார்த்தால் அதைவிடவும் கீழேயும் இருக்கின்றனர். இடத்தை இப்பொழுது மாற்றம் செய்யக்கூடாது. ஒருவேளை மாற்ற வேண்டுமெனில் முன்னேறி செல்லுங்கள், கீழே இறங்காதீர்கள். அழிவற்ற சம்பூர்ண நிலைக்கு சதா உயர்ந்து கொண்டே இருங்கள். அத்தகைய நட்சத்திரமாக வேண்டும். அழிந்து போவதற்கான விஷயமே இங்கு கிடையாது. அனைவரும் நல்ல முயற்சியாளர்களே அமர்ந்திருக்கிறீர்கள். மற்றபடி இடத்தை மாற்றக்கூடிய பழக்கத்தை அழித்துவிட வேண்டும்.
குமாரிகளினுடைய முடிவு எப்படி உள்ளது? நீங்கள் தன்னுடைய முடிவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? விசேஷமாக எந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருப்பதாக கருதுகிறீர்கள்? நினைவு யாத்திரையில் குறை இருக்கிறது, ஆதலால் அவ்வளவாக உணர முடிவதில்லை. அமிர்த வேளையில் நினைவினுடைய அனுபவம் அவ்வளவாக ஏற்படுவதில்லை. ஆகையால் எவ்வாறு சாக்காரத்தில் இங்கே திறந்த வெளியில் காற்றோட்டமாக உலாவச் செய்தார், லட்சியமும் கொடுத்தார், யோகத்தின் அனுபவமும் செய்வித்தார். இவ்விதமே குமாரிகளினுடைய நிமித்த ஆசிரியைகள் அவர்களை அரை மணி நேரம் ஏகாந்தத்தில் உலாவ செய்ய வேண்டும். எவ்வாறு ஆரம்பத்தில் கடற்கரையில் நீங்கள் தனியாக சென்று அமர்ந்தீர்கள், சிலர் இங்கும் சிலர் அங்கும் சென்று அமர்ந்தீர்கள். அத்தகைய பயிற்சி செய்வியுங்கள். கூரைகளோ இங்கு மிக பெரியதாக இருக்கின்றன. பிறகு மாலை நேரத்தில் கூட 7 முதல் 7:30 மணி வரையிலான இந்த நேரம் விசேஷமாக நன்றாக இருக்கிறது. எவ்வாறு அமிர்த வேலை சதோகுணமான வேலையாக இருக்கிறதோ அவ்வாறே இந்த மாலை வேலை கூட சதோகுணமானதாக இருக்கிறது. இந்த நேரத்தில்தான் உலாவ கூட செல்கின்றனர். அந்த சமயம் குழுவாக யோகம் செய்யுங்கள். மேலும் இடையிடையே அவ்வியக்த ரூபத்திலிருந்து வர்ணனை கொடுத்து கொண்டே இருங்கள். அப்போது எவருக்கேனும் புத்தி யோகமானது இங்கு அங்கு அலைந்தாலும் கவனம் ஈர்க்கப்பட்டுவிடும். யோகம் என்ற பாடத்தில் குறை அதிகமாக இருக்கின்றது. சொற்பொழிவாற்றுவது, படவிளக்க கண்காட்சியில் புரிய வைப்பது போன்றவற்றை இந்த நிகழ்கால பள்ளிகளின் குமாரிகளுக்கு ஒரு வாரம் பயிற்சியளித்தாலே மிக நன்றாக புரிய வைத்து விடுவர். எனினும் இதுவோ வாழ்வில் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வது இல்லையா? அந்த சமயத்தில் பாப்தாதாவின் அழைப்பின் பெயரில் சென்று கொண்டிருக்கிறோம் என புரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு பாப்தாதா உலாவ வருகின்றாரோ அவ்வாறு புத்தியோக பலம் மூலம் நீங்களும் உலாவ முடியும். நினைவு யாத்திரையின் அனுபவம் செய்யும்போது அந்த நிலையின் பிரபாவமானது உங்களுடைய கண்களிலிருந்து, நடத்தையிலிருந்து வெளிப்படையாக தென்படும். பிறகு அவர்கள் மூலம் மாலையை உருவாக்குவார்கள். எவ்வாறு ஆரம்பத்தில் நீங்கள் தாமே மாலை உருவாக்கினீர்கள் இல்லையா? இந்த குழுவிற்கு ஊக்கம், உற்சாகம் சிறப்பாக இருக்கிறது. மற்றபடி ஒரு விஷயத்தை விசேஷமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஒருவர் மற்றவரின் சமஸ்காரங்களை அறிந்து ஒருவருக்கொருவர் அன்போடு, ஒருவருக்கொருவர் முற்றிலும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். எவ்வாறு எவரிடமாவது விசேஷ அன்பு இருக்கிறது என்றால் அவருடன் எவ்வளவு கலந்து விடுகின்றனர். அவ்வாறே அனைவரும் ஒருவருக்கொருவர் கலந்துவிட வேண்டும். எப்பொழுது குமாரிகள் அத்தகைய காட்சியை செய்து காண்பிப்பார்களோ அப்போதே இன்னும் பல குமாரிகள் சேவை செய்வதற்கு நிமித்தமாவார்கள். மேலும் நிமித்தமாகுபவர்களுக்கு அதற்கான பலனும் கிடைக்கின்றது. அநேக குமாரிகளை ஊக்கம், உற்சாகம் மற்றும் மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஷோகேஸ் நீங்கள். எவ்வளவு ஊக்கத்துடன் சாக்காரமானவர், நிராகாரமானவர் ஆகிய இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றனரோ அவ்வளவு இதற்கான பலனை காண்பிக்க வேண்டும். சில குமாரிகளின் மேன்மைக்கு நிமித்தமாக முடியும். தன்னை போன்று பிற குமாரிகளை விழுவதிலிருந்து தப்பிக்க செய்ய முடியும். குமாரிகளிடம் பாப்தாதாவிற்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. ஏனெனில் பாப்தாதா பரம பவித்திரமாக இருக்கின்றார்கள். மேலும் குமாரிகளும் கூட தூய்மையாக இருக்கின்றனர். ஆகையால் தூய்மையானது தூய்மையே இருக்கின்றது. தற்போது முக்கியமான விசேஷத்தன்மை இதுவே தேவை. ஒவ்வொரு மகாரதியின் கடமை என்னவென்றால் தன்னுடைய குணத்தை பிறரில் நிறைக்க வேண்டும். எவ்வாறு ஞானத்தின் தானம் அளிக்கப்படுகிறதோ அவ்வாறே குணங்களின் தானமும் அளிக்க வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் செய்வதாலேயே மகாரதி என்று அழைக்கப்படுகின்றீர்கள். அதே போன்று குணங்களின் தானம் கூட மிகப்பெரிய தானமாகும். ஞானம் அளிப்பது எளிதானதாகும். குணங்களை தானம் அளிப்பதில் சிறிது முயற்சி தேவை. குணங்களை தானம் அளிப்பதில் அனைத்து மகாரதிகளில் முதல் எண்ணில் இருப்பவர் யார்? ஜானகி. அவருக்குள் விசேஷமாக இந்த குணம் உள்ளது. ஆகையால் ஒருவருக்கொருவர் இந்த குணத்தை கிரகிக்க வேண்டும்.
तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।